இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்க www.lakshya.org இணைந்திருங்கள். உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நற்றினை வானொலியின் சார்பில் வணக்கம் கூறுவது என்றும் அன்புடன் உங்கள் மணக்கால் ஐயம்பேட்டை டி. நாராயணதாஸ். தினம் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபி பேசுறேங்க. சரிங்க. ஒரு உலக வானொலி நேயர். ஆமா ஆமா கண்டிப்பா. அதுல நீங்க உங்க அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கும். கண்டிப்பா நிறைய இருக்கு. வானொலிக்கு எத்தனை வானொலி எப்படி எப்படி எல்லாம் நிகழ்ச்சிகள் நாங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல சென்னை வானொலியெல்லாம் கேட்டு மகிழ்ந்திருந்தோம். சென்னை வானொலி நிகழ்ச்சியில குறிப்பா பாக்கணும்னா நம்ம இன்று ஒரு தகவல் தென்கட்சி சுவாமியாரோட இன்று ஒரு தகவல் காலை மலரில் இடம்பெறும். அதை நாங்க அன்றாடம் அதை கேட்டுட்டு தான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு வேலைக்கு போறதுக்கோ பள்ளிக்கூடங்கள் போறதுக்கோ அதுக்கு தயாராகுவோம். இன்னொரு வகையில பார்க்கும்போது இடம்பெற்ற ஒளிச்சித்திரம் ஞாயிற்றுக்கிழமையான 3 மணிக்கு ஒளிச்சித்திரம் ஒளிபரப்பார்கள். ஆமா 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 அதுவும் ஒரு சென்னை வானொலிக்கு ஒரு மைல்கல்னு சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா அன்றைய காலத்துல ரேடியோ கேட்கணும்னா லைசன்ஸ் தான் வச்சிருக்கணும். ஆமா இதுல போய் நம்ம லைசன்ஸ் ஆமா புதுப்பிக்கணும். புதுப்பிச்ச பிறகு நம்ம அதை வச்சுதான் ரேடியோ கேட்க முடியும். ஆனா இன்னைக்கு பல வசதிகள் நிறைய வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு வகையில பார்க்கும்போது எனக்கு விபின் பாரதியும் சொல்லலாம். சென்னை வானொலி நிகழ்ச்சிகள விபின் பாரதி தான் எனக்கு ஊக்கம் கொடுத்து அப்ப நாங்க அன்றைய காலத்துல நாங்க பள்ளிக்கூடங்கள கிளம்பும் போது அவங்க நேரத்துக்கு ஒரு இசையை போடுவாங்க. ஒரு இசை போடுவாங்க. அந்த இசை கேட்டாலும் எங்க பள்ளிக்கூடத்துக்கான டைம் நாங்க உரிமை படிப்போம். சரிங்க. அந்த மாதிரி திறந்தது பாரதி. ஆமா. அப்புறம் இலங்கை வானொலி வானொலி பங்கெடுத்தீங்க. ஆமா இதுல பங்கேற்கும் போதுதான் எனக்கு இலங்கை வானொலியில கேட்கக்கூடிய ஆர்வம் எங்க அண்ணன் சேகரன் தான் முதல்ல அது என்ன கேட்க சொல்லி உற்சாகப்படுத்தி கேட்கறது மட்டும் இல்லாம அதுக்கு கடிதம் எழுதி போட்டா வானொலியில உன்னோட பெயர் சொல்லி பாடல் போடுவாங்கன்ற போது நான் அதுல பங்கேற்றேன். அப்போ எனக்கு அதுல எனக்கு ரொம்ப பிடித்த அறிவிப்பாளர்னு குறிப்பா சொல்லணும்னா கே. ராஜா அவர்கள் சொல்லலாம், அப்துல் அபிநீத் அவர்களும் சொல்லலாம். ஆமா ரொம்ப அருமையான தமிழ் உச்சரிப்பாக இருக்கட்டும், பாடல்களை போர்வையா இருக்கட்டும், ஒரு முகவரி தொடர்பாக இருக்கட்டும், அந்த தமிழ் பாண்பு ரொம்ப அழகா இருக்கும் அவங்களுடைய. ஆமா அது போல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பம் எங்கோட கேட்கக்கூடிய ஒரு ஆல்பம் எப்பம் பாத்தீங்கன்னா சென்னை மாநகர பண்பலை அளவரிசை தொடங்கப்பட்ட 1996 97களில அப்போ அந்த மாநகர பண்பலையில தனியார் பண்பலை மூலமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு சொல்லும் போது SS இன்டர்நேஷனல் ஆனந்தமான அறிவு நிறுவனம் டைரக்ட் நேரம் பிரியமான நேரம் பிரியா கிஷோர் இருக்காங்க இல்லையா, இப்போ பிரியா கிஷோர்னு அவங்களுடைய பிரியமான நேரம் இது போன்ற வானொலி தனியார் பண்பலை பங்கேற்கும் போது இந்த நேயர்கள் வட்டம் உருவாயிடுச்சு. எப்படி நேயர்கள் வட்டம் உருவாயிடுச்சுன்னா நாங்க அந்த அசோத் பாமன் பதில்கள் ஒரு எழுதி போடுவாங்க தனியார் பண்பலையில. அவங்க முகவரி படிப்பாங்க. அந்த முகவரி வச்சுட்டு எங்களுடைய நேர் நட்பு ஒரு திருமண மண்டபத்துல சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மூலமாக வானொலி நேர் வட்டம் உரியமானது. அதுல பெரும்பாலும் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிஞர் பூமா பாலசுப்ரமணியம், வீரபாண்டிய கட்டபொம்மன், தமிழ் பாடலாசிரியர் அவருடைய மகன் பூமாப்பா கபிலன் அவருடைய தலைமையில தான் வானொலி நேர் வட்டம் உருவானது. ஆமா சரிங்கய்யா. இந்த சமயத்துல உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை கேளுங்க. கேட்கலாம் இல்லையா? எனக்கு மிகவும் பிடித்தது பாத்தீங்கன்னா படம் அருணாச்சலம் பாடல் அதாண்டா இதாண்டா. இதுக்கான கருத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒரு செயல் பிடித்து விட்டால் இதுவரை அதை பற்றியே செயல்படுவார்கள். அதுபோல் நாம் தேர்ந்தெடுக்கும் ஒரு தலைவன் வழி செல்வதும் திரையில் அவர் கூறும் நடிப்பு அனைத்துக்களையும் அவர் செய்யும் ஹேர் ஸ்டைல் குரல் பாவனை வாழ்க்கையை நாம் ஏன் பின்பற்றக்கூடாது? நல்ல கருத்துக்கள் எங்கிருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்வழிக்கு ஈடு செய்யுங்கள். இதோ உங்களுக்காக அந்த பாடல். Om Karma Jai Jai
அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. ஆண்டவன் நடத்திடுவாண்டா, அருணாச்சலம் நடந்திடுவாண்டா. நான் போக்கால மறப்பதில்லடா, ஆனா தப்பு செஞ்சால விடுவதில்லடா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. முதுமையில் சிரிக்கிறான், இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான். உனது ரத்தமும் எனது ரத்தமும் உறவு ரத்தமடா, நீ நானும் நானும் நீயும் நிறத்தால் குணத்தால் உணரா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டில நான் அனைவருக்கும் சொந்தண்டா. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடக்கும், காற்று வீரங்கெல்லாம் கொடுத்தாத்தாம் மதிப்பு, பலகாவி சூறவி எல்லாம் நெஞ்சாத்தாம் மதிப்பு, பணம் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்தாத்தாம் மதிப்பு, நீ மகன் என்றால் உன் தாயை மதித்தாத்தாம் மதிப்பு. வாழ்பவன் இருக்கையில் இருக்கிறான், பிறப்பென வாழ்ந்தவன் இறந்துமே இருக்கிறான். உன்னை விடவும் எனக்கு வேறு உறவு இல்லையடா, என்னை என்றும் வாழ வைக்கும் தெய்வம் தெய்வம் இல்லடா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. ஆண்டவன் நடத்திடுவாண்டா, அருணாச்சலம் நடந்திடுவாண்டா. நான் உப்பு போட்டால மறப்பதில்லடா, ஆனா தப்பு செஞ்சால விடுவதில்லடா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. நீங்க நேயர்களோட ஒரு நெருக்கமா உருவாக்கம் ஒரு முகவரி இந்த மாதிரி எல்லாம் நீங்க எப்படி தேடி கண்டுபிடிச்சீங்க? அதுதான் நான்
நடக்கும் போது அந்த நேசம் ஒரு இதை வெளியிட்டோம் நாங்க வானொலி நேயர் வட்டத்துல. அந்த இது எப்படி நடக்கும்னா வருகிற 3வது ஞாயிற்றுக்கிழமையில கண்ணகி சிலை அருகே நடைபெறும். அது அப்போ அன்றைய காலத்துல நடந்து ஆரம்பிச்சது. அப்போ நேயர் ஒண்ணா கூடும்போது ஏன் நம்ம நேயர் நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் வானொலியில, நம்ம ஒரு இதழ் வெளியிடக்கூடாதும் போது முயற்சியில ஒவ்வொரு நேயரோட திறமைகளை வெளிப்படுத்தலாம். ஒருத்தர் கல்வி சொல்வாரு, ஒருத்தர் நகைச்சுவை சொல்வாரு, ஒருத்தர் சமூக பார்வையில விழிப்புணர்வு சொல்வாரு, சிலர் பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு பற்றி சில விழிப்புணர்வு சொல்லுவாங்க. அது போல அவருக்கு பிடித்த இதுகளை ஒரு நேயர் நேசம் ஒரு இதழாக வெளியிட்டு அதுல அவங்க பங்கேற்கும்படி செய்தது திரு கூமாப்பா அவர்களுடைய சாதனை தான் நான் சொல்வேன். ஆமா, பார்வையெல்லாம் நேயர்களுக்கு வழங்கி அது மட்டும் இல்லாம சமூக பார்வையில நாம அவங்களுக்கும் உதவியில அவங்க கூடாதுன்ற போது இந்த சமீபத்தில் நடந்த குஜராத் நிலநடுக்கம், அதுக்கப்புறம் கார்கில் போர், மற்றவர்களுக்கு தீபாவளி ஆனா ஏழைகளுக்கு உதவிடவும் நிதி திரட்டவும் நேருக்கு இணைந்து அவர்களுடைய அங்கே அந்த ஆதரவு ஒரு முதியோருடைய பள்ளியிலே சென்று அவர்களுடைய கூட இருந்து தீபாவளிகள் எல்லாம் கொண்டாடிய சிறப்பு அம்சமும் இருந்தது. ஆமா, சரி. இப்ப இந்த பாட்டு கேளுங்க. அதாவது உத்தமபுத்திரன் படம். அந்த பாடல் முல்லை மலர் நேரே ஒகு ஒன்று போலே. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கிறான் என்றால் முதலில் அவள் தன்னைத்தான் பார்க்கிறாள். அது தனக்கு என்ன செய்தி சொல்கிறது என்பதை உணர்த்தும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. முல்லை மலர் மேலே மைக்கும் வந்து போலே, முல்லை மலர் மேலே மைக்கும் வந்து போலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே, முல்லை மலர் மேலே மைக்கும் வந்து போலே. வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, அள்ளி விழிக்காவ கண்டேன் என் மேலே, அள்ளி விழிக்காவ கண்டேன் என் மேலே. வெண்ணிலவை பூமியின் மேலே
www.lakshmi.org-உடன் இணைந்திருங்கள். தினம் ஒரு நேயர். நீங்க இப்ப பாரதி நற்பணி மன்றம் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அது நாங்க மகாகவி பாரதி நற்பணி மன்றம் மதுராந்தகம் தமிழ் பிள்ளைன் அவர் எங்க வானொலி நேயர்களோட ஒரு நண்பரானாரு. அப்போ அவர் சொன்னாரு, உங்களுக்குள்ள திறமைகள் தான் நீங்க படிச்சிருங்க, பட் நாங்களும் உங்களுக்கு தான் நாங்க எங்க மண்டபத்து மூலமா விருது கொடுக்கணும் அப்படின்ற போது எங்களை அழைச்சாங்க. எங்களை அழைச்சி நேர கௌரவப்படுத்தி வானொலி நேயர் மட்டத்துக்கு சங்கத்துக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. வானொலி சேவை விருது அப்படின்னு ஒரு விருது கொடுத்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம். சென்னை வானொலி நிகழ்ச்சிகளுக்கு கேட்கும் போது அந்த அமைப்பாளர்களை முன்னிருந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருந்தது இந்த விருது. ஆமா, நம்ம நேரம் கிடைத்த அனைத்துமே விருது போல அது அமைந்தது. அது ரொம்ப பெரிதாக கழிந்தது அன்றைய காலங்கள்ல. இன்னொரு வகையில சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அன்றைய காலத்துல பாரகுமார் அவர்கள் சென்னை வானொலி இயக்குனர் இருந்த போது ஏழைகளும் உள்ள வரலாம், ஏழைகளும் ஸ்டுடியோவுக்கு தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், தங்களுடைய பிடித்தமான பாடல்களை தொகுத்து வரலான்ற போது எனக்கு கிட்டத்தட்ட அந்த வானொலி செல்லக்கூடிய ஸ்டுடியோக்குள்ள செல்லக்கூடிய வாய்ப்பு 6 தடவை கிடைத்தது. அது நான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் என்றே சொல்வேன். ஆமா, சரிங்க. அப்புறம் அடுத்து இந்த சமயத்துல ஒரு பாடல் கேளுங்க. இந்த சமயத்துல ஒரு பாடல்னா கர்ணன் படம். மிக அருமையான படம், எல்லோருடையும் போற்றக்கூடிய படம். இந்த படத்திலே உள்ளத்தின் நல்ல உள்ளம் என்ற பாடல். இந்த பாடலின் தலைப்பு அறிவியலின் கைப்பிடித்து வானவில்லை மனிதன் நடக்க முடியும் என்ற நம்பிக்கைக்கு பிறக்கும் காலம் இது. ஆனால் நிலநடுக்கம், கடல் சீற்றம் வந்து நம்மை நடுங்க வைக்கும் போதும் பேரழிவுகளை கேட்கும் போதும் உள்ளம் உறங்க முடியவில்லை. இதோ அடுத்த பாடல் உங்களுக்காக. வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்பழியே தாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா.
வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா சீன வானொலி இதெல்லாம் உங்க பேரு அதுக்கான விருது பரிசு உங்களுக்கு கிடைச்சி அதற்கான வாய்ப்பு ஏற்பு கொடுத்தவர் நம்மளுடைய முனைவர் பேராசிரியர் ஜெயசக்திகளின் நண்பர் என்று சொல்லலாம். ஏன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்க நேர்வட்டத்துல கூட்டத்தில் கலந்துக்கும் போது நீங்க வெறும் உள்ள மாநகர பண்பலையும் சென்னை வானொலி நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டுருக்கீங்க, ஏன் நீங்க கடல் தாண்டி சித்திரை வானொலி நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு, அதையும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் தான் உங்களுக்கு நிறைய அதிகமா இருக்கு, நீங்கள் பரிசுகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் போது எங்களுக்கு வேதிப்பா வானொலி கைப்பேடு மற்றும் சீன வானொலி கைப்பேடு மற்றும் வத்திகான் வானொலி இது போன்ற அதிக வெளிநாட்டு வானொலிகளுடைய கைப்பேடுகளை கொடுத்து எங்களுக்கு அதிக ஊக்கம் கொடுத்து அவர்களாகவே எங்களுக்கு கணிதங்களை ஊக்குவிக்கும் வகையில் எங்களுக்கு பரிசுகளை கொடுத்து மிகவும் போட்டக்கூடிய ஒரு வெளிநாட்டு ஒளிபரப்புகளை கேட்கக்கூடிய ஆர்வத்தை உண்டாக்க அந்த ஜெயசக்தி அவர்கள் தான். ஆமா சரிங்க. இந்த சமயத்துல ஒரு பாடல் கேளுங்க. இந்த சமயத்துல ஒரு பாடல் கேட்கும் போது போலீஸ்காரன் மகள் அதில் பாத்தீங்கன்னா பாடல் நிலவுக்கு என்ன கோபம், அந்த பாடலுக்கு ஊழலும் கூழலும் நிலவு பகல் மாதிரி அந்த இனிமையை மிக அழகாக அறிஞர் இந்த பாடலே நயகமாக உணர்த்தியதால் இந்த பாடல் இதோ உங்களுக்காக. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் உள்ளாய் மாறியது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் உள்ளாய் மாறியது. கனிமொழி சென்னே என்னடி கோபம் கனலாய் காய்கிறது, உந்தன் கண்கள் சென்னே என்னடி கோபம் கனையாய் பாய்கிறது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அசானை விரட்டுவதே நதியோ, குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அசானை விரட்டுவதே நதியோ, உங்கள் கொடியிடையுன்று படை கொண்டு வந்து கொல்வதும் ஏனடியோ. திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே, என்னை ஒரு முறை பார்த்து போற கண்ணாலே சிரிப்பவள் நீதானே. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு, சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு, உங்கள் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பாதையை திறந்துவிடு, உங்கள் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு
பார்வையை திறந்துவிடு. உறவுக்கு என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. சரிங்க. அப்புறம் இந்த வானொலியில நீங்க கற்றுக்கிட்ட பாடங்கள் என்ன? வானொலி நிலையத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள், நான் என் குடும்பம், என் அப்பா அம்மா அண்ணன் தம்பி என்று இல்லாமல் ஏன் வெளியே நண்பர்களிடம் பழகும் கூடிய ஒரு வாய்ப்பும் வெளியே கிடைக்கிற ஒரு அனுபவங்களும் அறிவும் தான் என்னுடைய முயற்சிக்கு இந்த வானொலி ஒரு உண்மையான ஊன்றுகோல் கூட நான் சொல்ல. இப்ப இந்த சமயத்துல ஒரு பாடல் கேளுங்க. நான் கவிஞர் கவிஞர் ஒரு குறிப்பிட்டேன் அல்லவா? ஆமா, அவருடைய தந்தையார் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். சித்திரம் பேசுதல் என்ற பாடல் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் என்பது அந்த காலம். ஆனால் காவலன் தன் காதலை நினைத்து இதயத்தில் சித்திரமாக எழுதும் இந்த பாடல் இதோ உங்களுக்காக. சித்திரம் பேசுதடி சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி முத்துச்சரங்களை முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி. முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி. சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி சாவும் கொடி மேலே சாவும் கொடி மேலே ஒளிர் தங்க கூடம் போலே. சாவும் கொடி மேலே ஒளிர் தங்க கூடம் போலே. பாவையும் பேரையிலே எழுதல் ஆவலை தூண்டுதடி. பாவையும் பேரையிலே எழுதல் ஆவலை தூண்டுதடி. சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். இன்னமும் மழை போல் மௌனம் ஏனடித்தேன் மொழியே. இன்னமும் மழை போல் மௌனம் ஏனடித்தேன் மொழியே. சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி. நம்ம நற்றினை வானொலியை பற்றி நற்றினை வானொலி ஒரு சமூக பார்வையிலே ஒரு சிறந்த ஊடகம் என்கிறேன். ஏனென்றால் எல்லோரும் பாடலை கேட்கிறோம், எழுத்து வடிவமாகவும் கொடுக்கிறோம், இப்போது இணையதள வானொலியும் கேட்கிறோம். ஆனால் ஒரு சமூக பார்வையில் என்ன மாதிரி எல்லாம் நம்முடைய கையெழுத்து போகும் செய்திகளை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு முத்தமைவான ஒரு இணையதள வானொலி நற்றினை தான் என்று நான் சொல்வேன். ஏனென்றால் அன்றாட குடும்பங்களில் உள்ள நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு அந்த குடும்பங்களுடைய இருக்கிற தலைப்பாக
கொடுத்து நேர்களும் அது பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை கேட்கும் போதும் வெளியுள்ள அந்த நட்டினை வானொலி கேட்கக்கூடிய நேர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த இணையதள வானொலி. ஆமா, சரிங்க. இப்ப இந்த சமயத்துல ஒரு பாட்டு கேளுங்க. ரோசாப்பூ நடிக்கைக்காரி. இது சிவகுமார் அவர்களுடைய பெயர் பெற்ற ஒரு படம். இல்லை உச்சி வகிந்தெடுத்து பிச்சிப்பு என்ற பாடல். எந்த நபி கல்லறையில் வேறு ஒருவர் தூங்குவது நியாயமில்லை, அதே போல் காலையிலேயே என்று இயங்குவது போல் ஏக்கத்தை உணர்த்தும் பாடல் இதோ உங்களுக்காக. பற்பல ஆண்டுகள் புதிய புதிய நிகழ்ச்சிகளை தரும் நட்டினைக்கு வாழ்த்த உமது வயதிலை தலை வணங்குகிறேன் அன்புடன் மயிலை பட்டாபி. வணக்கம், நன்றி. நன்றிங்க. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரி பச்சமல பக்கத்தில மேயிருந்து சொன்னாங்க. மேயிருந்து சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரி பச்சமல பக்கத்தில மேயிருந்து சொன்னாங்க. மேயிருந்து சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. மாடு கட்டி பால கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்ல. அடி சின்ன கண்ணு நானும் அத ஒத்துக்கல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரி பச்சமல பக்கத்தில மேயிருந்து சொன்னாங்க. கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டெரும்பு மொச்சுன்னு சொன்னாங்க. கட்டுக்கதை அத்தனையும் கட்டுக்கதை, அத சத்தியமா நம்ப மனம் ஒத்துக்கதை. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரி பச்சமல பக்கத்தில மேயிருந்து சொன்னாங்க. பொங்கலுக்கு செங்கரும்பு பூவான பூங்கரும்பு சங்கரையா தின்னாதுன்னு சொன்னாங்க. சங்கரையா தின்னிருக்கா நியாயமில்ல. அடி சித்தகத்தி பூவிழியே நம்பவில்லை. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரி பச்சமல பக்கத்துல மேயிருந்து சொன்னாங்க. மேயிருந்து சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரி பச்சமல பக்கத்தில மேயிருந்து சொன்னாங்க. மேயிருந்து சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. நம் ஒரு நேயர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்க www.lakshiya.org உடன் இணைந்திருங்கள்.